ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ். பன்னீர் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். அந்த வகையில் பன்னீர் வச்சு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான மெத்தடில் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஹைதராபாதி பன்னீர் மசாலா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸை உள்ளே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பன்னீரை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி அதை பொரித்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அதே ஆயிலில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 15 பல் பூண்டு, கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்த இஞ்சி, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை உள்ளே சேர்த்து உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது இந்த மாதிரி கலர் மாறினதும் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஆறிடுச்சு. இதை ஒரு ஜாரில் சேர்த்து கூடவே ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி இதில் நல்லா கழுவிட்டு இதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது பேனில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து அது உருகுனதும் ஒரு துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நாம் அரைச்ச அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு பொடி இதெல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம இந்த கலர் இது நல்லா மாறினதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஸ்டேஜில் 1 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி, லெமன் இது எதுவுமே இது கூட சேர்க்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனால புளிப்புக்கு ஒரு கெட்டி தயிரை இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழித்து இதோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச பன்னீர் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பன்னீரோட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஆல்ரெடி ரோஸ்ட் ஆகிடுச்சு. பன்னீரும் ரொம்ப குயிக்காக வெந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே கஸ்தூரி மேத்தியை நல்லா கை வச்சு கசக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்க்குறனால இதோட டேஸ்ட்டையும் அந்த ஸ்மெல்லையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ஹைதராபாதி பன்னீர் மசாலா ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடும். அண்ட் ஆல்சோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.